வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒரு கிச்சனில் சிங்கிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. அது போய் நானும் ஃபால்ட்டு பார்க்க வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இந்த கிச்சன்லாம் ஊற்ற சொல்கிறாங்க. கிச்சனில் உள்ள டாப்பில் ஒரு நெட்டு துரு பிடிச்சி போயிட்டு அது கட் ஆகிட்டு நெட்டு தனியாக கிடைக்காது. ப்ளஸ்ஸு இதெல்லாம் ஜாலியெல்லாம் வெடிச்சிட்டது ஃபுல்லாக. கீழே பாருங்கள், பைப்பு 1.5 பைப்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக வாசர் எல்லாம் டெம்பர் ஆகி ஃபுல்லாக இதாகிட்டு இப்போ இந்த பீஸு தனியாக ஒட்டியிருக்காங்க 1.5 பைப்பு. இப்போ இந்த வேஸ்ட்டு கப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். கிச்சன் வேஸ்ட்டு கப்பு இது. நெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வந்திருக்கு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் வைப்போம். இது தண்ணி ஓடாமல் இதுக்காக உள்ளது, ஜாலி மாரி கொடுத்துருக்காங்க. அதில் எம்சியில் வாங்கிட்டு வந்திருக்கோம். எம்சியில் வச்சு தான் பேக்கிங் பண்ணோம். அப்போ தான் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ இந்த நெட்டு எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த நெட்டு தான் கட் ஆகிட்டு அதில் வாசரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாலி இந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாரி நம்ம நெட்டு வச்சு ஃபுல்லாக டைட் வச்சு எம்சியில் வச்சு பேக்கிங் பண்ண போகிறோம். இப்போ அந்த சிங்கில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சாச்சு. இந்த இடத்துல தண்ணி தான் நிற்காமல் டஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக சுரண்டி எடுத்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் தான் பைப்பு ரெடியாக இருக்குது. அந்த டாப்பு பைப்பு மட்டும் தான் கட்ட முடிஞ்சிச்சு. இப்போ இது சுற்றிலும் எம்சியில் இதேமாரி பேக்கிங் பண்ணிடணும். எம்சியில் கட்டாயமாக வச்சாகணும். நம்ம ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே கப்பு போட்டுட்டு ஃபுல்லாக டைட்டு வைக்க வேண்டியதான். இது மாதிரி சாதாரணமாக போட்டிங்கன்னா நிற்கும். ஒரு 1 மந்தில் திரும்பி லீக்கேஜ் வர ஆரம்பிச்சோம். இதேமாரி பேக்கிங் பண்ண பிறகு அந்த கேப்பில் உள்ள எம்சில்லாம் பிதுங்கிட்டு நல்லா வந்துடும். இதேமாரி ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேப்பு ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பேக்கிங் நல்லா இருக்கும். அடிக்கடி நெட்டு தான் டேமேஜ் ஆகுறது, அந்த மூமெண்ட் ஆகுறது அதெல்லாம் இருக்காது. லைட்டாக கேப்பில் கூட தண்ணி சொட்டு தண்ணி கூட போகாது. ஃபுல்லாக பேக்கிங் ஆகிட்டு இப்போ அடியில் நெட்டு போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். நம்ம ஃபுல்லாக இந்த ஓரத்தில் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இது எம்சில் பேக்கிங் பண்ணிட்டால் நல்லா பேக்கிங் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிச்சு. இப்போ கீழே போய் பார்ப்போம். கீழே பாருங்கள், எம்சில் வச்சதெல்லாம் வெளியில் அந்த சைடு பேக்கிங் ஆகிருக்கு பாருங்கள். இந்த வாசரோட சைடில் பேக்கிங். இதேமாரி ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த கேப் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காஞ்சிடும், நல்லா செட் ஆகிடும். இப்போ கேப்பில் சுத்தமாக தண்ணியும் வராது. இப்போ பைப் லைனை கனெக்ட் பண்ண வேண்டியது. பைப் லைன் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. 1.5 பைப் அதுக்கு நேராக வச்சுட்டு தூக்கி விட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ அவ்வளோதான். இந்த இப்போ ஒட்டினதுனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. இந்த 1.5 பைப்பு கொஞ்சம் பீஸ் அறுத்துட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ லீக்கேஜ் சுத்தமாக வராது. இப்போ தண்ணி வாட்டர் திறந்து பார்த்துக்க வேண்டாம், உடனே திறந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் காஞ்ச பிறகு கூட பார்த்துக்க தேவையில்ல, கொஞ்சம் உடனே. ஏன்னா சைடில் கேப்பில் எல்லாம் எம்சியில் இருக்கிறதுனால உடனே அந்த வாட்டர் அதிகமாக போகாது, நல்லா பேக்கிங் ஆகிடும். இப்போ நல்லா செட் ஆகிட்டு ஃபுல்லாக. லீக்கேஜ் சுத்தமாக எல்லாம் செக் பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஏற்கனவே குண்டான் வச்சதுன்னா ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.